மக்களே, பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 திருப்பி கொடுக்கணும் இல்ல நம்ம விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய நானும் ரவுடிதான் படத்துல அந்த ஒரு பாட்டு வரும் இல்ல, நீ செஞ்ச பாவங்கள் அதுகளுக்கு திருப்பி தர்ற மாதிரி. சோ அப்போ இந்த வீக் நம்ம திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் பார்வதி அவர்களுக்கு திருப்பி கொடுக்கிற சம்பவங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிக் பாஸ் தமிழ்ல பாத்தீங்கன்னா இந்த வாரம் தலைவர் யார் அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு. அதே நேரத்தில் வேற சில தகவல்களும் வந்திருக்கு. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்தது விஜய் பார்வதியோட காதல் நாடகம். அப்ப வெளியில இருக்கிற நபர் யாருப்பா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. போலியான வியானாக்கு குறும்படம் போட்ட பிரஜின் அவர்கள். இதெல்லாம் நள்ளிரவுல நடந்தது. இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. அதை பத்தி அடுத்த வீடியோல பேசலாம், பார்க்கலாம். ஓகே, முதலாவது விடயம் விஜய் பார்வதி தான் இந்த வார கேப்டனாம் கிழிஞ்சுது. சரி, அப்ப பிக் பாஸ் டீமே இப்ப என்ன வேணும் என்னத்தை எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஓகே. இப்போ பார்வதியை போன்ற நபரை மோட்டிவேட் பண்ற மாதிரி சில விடயங்கள் நடக்குது, கைதட்டல் நடக்குது. அதாவது பொதுவா சேது அண்ணாவோட ஸ்டைல் என்ன அப்படின்னா, ஆட விட்டு அடிப்பாங்க. அதாவது ஒருத்தருடைய கேமை உடைச்சி அவங்கள குழப்புறது தான் அந்த மைண்ட் கேம். இதுதான் பிக் பாஸ். அதை தாண்டி வர்றவங்க தான் டைட்டில் வின்னர், சரியா? ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள விஜய் பார்வதி நிறைய லட்சங்கள் வெளியில பிஆர் டீம் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள பயங்கரமான ஒரு ஃபேக்கா நடிச்சு கொண்டிருக்கிற நபர் தான் இந்த விஜய் பார்வதி. நிறைய ஃபேக் இருக்கு வீட்டுக்குள்ள. அதுல விஜய் பார்வதி வியானாக்கு ரெண்டுக்கும் இடையில பயங்கரமான போட்டி, எது நம்பர் 1 ஃபேக் அப்படின்னு. ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள விஜய் பார்வதி கேப்டன் ஆயிருக்காங்க அப்படின்னா, போன வாரம் என்னாச்சு, திவ்யா அவர்கள் அருமையாத்தான் அவங்களோட கேப்டன்சி எய்ம் பண்ணாங்க, மேனேஜர் எய்ம் பண்ணாங்க டாஸ்க்ல. ஆனா அதுக்கு ஒரு பெரியதொரு தடையா இருந்து வேணுமெனே பல விடயங்களை பண்ணது இந்த விஜய் பார்வதி. ஸோ அப்ப மக்கள், நம்ம வட்டாரத்தில் இருக்க மக்கள் கண்டிப்பா திவ்யா அவர்கள் திருப்பி கொடுக்கணும், வச்சு செய்யணும் அப்படின்றத விரும்புறாங்க இந்த விஜய் பார்வதியை. ஸோ பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திவ்யா அவர்கள் தவறா விஜய் பார்வதி ஒரு விடயம் பண்ணைக்குள்ளதான் அவங்க வச்சு செய்வாங்க, கேள்வி வைப்பாங்க. அதை தவிர இந்த விஜய் பார்வதியை போல தரம் கெட்டு அவங்க பண்ண மாட்டாங்க, சரிங்களா? திவ்யா அவர்கள் ஒரு விடயம் பண்ணாங்கன்னா, ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, அதுல நிறைய அர்த்தம் இருக்கும், நிறைய காரணம் இருக்கும். ஏன்னா அவங்க இந்த இடத்துக்கு, இந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்முக்கு ஈஸியா வரையில. விஜய் பார்வதியை போல இரட்டை அர்த்த வார்த்தை பேசி அசிங்கமான விடயங்களை பண்ணி அதன் மூலம் இர்ஃபான் அவர்கள் யூடியூபர், அவரால் தான் இந்த அம்மா யூடியூப்லேயே பிரபலமானாங்க. ஆனா அவரையே முதுகுல குத்தின நபர் தான் இந்த விஜய் பார்வதி. வெளியில எப்படி என்ன பண்ணாங்களோ அதான் வீட்டுக்குள்ள பண்றாங்க. ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள விஜய் பார்வதிக்கெல்லாம் சான்ஸ் எல்லாம் எப்படி பிக் பாஸ்ல கிடைச்சதுன்னா, டபுள் அந்த ஒரு இரட்டை வார்த்தைகள், அசிங்கமான விடயங்கள், ஆபாசமான ஆடைகள், அதை போட்டு தான் அவங்க பிரபலமானாங்க. மற்றும்படி அவங்களுக்கு உள்ளுக்கு வரக்கு எந்த திறமையுமே இல்லை. ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள அப்படி ஒரு நபருக்கும் திவ்யா கணேஷ் அவர்கள் நிறைய கஷ்டங்கள், நிறைய போராட்டங்கள். சேது அண்ணா இன்னைக்கு ஒரு விடயம் சொல்லுவாங்க, 1000 ரூபா உழைக்கக்குள்ள 1000 ரூபா கடன் இருந்துச்சு, லட்சம் ரூபா உழைக்கக்குள்ள லட்சம் ரூபா கடன் இருந்துச்சு, கோடி ரூபாய் உழைக்க கோடி ரூபாய் கடன் இருந்துச்சு, கடன் நானும் இருக்கேன் கடனும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்ப திவ்யா மேம் அவர்கள் கண் கலங்கும். நிறைய கஷ்டங்களை தாண்டி, நிறைய ஏமாற்றங்களை தாண்டி தான் இந்த இடத்துக்கு திவ்யா கணேஷ் அப்படின்ற ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஒரு பக்கம் அவங்களோட திறமை, ஒரு பக்கம் அவங்களோட போராட்டம், இதெல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப அப்படி இருக்கக்குள்ள அவங்க இந்த விஜய் பார்வதியை போல இந்த தரம் கெட்டு ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க ஒரு விடயம் பண்ணாங்கன்னா அதுல நியாயமா இருக்கும், சரிங்களா? அந்த மொமெண்ட்டுக்கு மக்கள் வெயிட்டிங், ஒட்டுமொத்த மக்களும் வெயிட்டிங். இது ஒண்ணு. ரெண்டாவது காதலா, காமருடின் விஜய் பார்வதி காதலா. எனக்கு காமருடின் அவர்கள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் யாரையுமே டிரெக்டா நான் ஒரு லைவ்ல இந்த கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சதில்ல. நான் காமருடின் அவர்களை இல்லை அவங்களோட வீட்டு ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா நான் கேட்கணும், ப்ரோ அது எப்படி ப்ரோ ஒரு இவ்வளவு பெரிய நேஷனல் டெலிவிஷன்ல இத்தனை கோடி பேர் பாக்குறாங்க, நீங்க இன்னும் வளரவே இல்லை. ஐ மீன் நீங்க ஒரு தீபக் அண்ணா அவர்கள் அளவுக்கு, பிரியங்கா மேம் அளவுக்கு இன்னும் செட்டில் ஆகல. இதானே உங்களோட பிகினிங். ஸோ அப்போ உங்களை பார்த்தீங்கன்னா பேட் டச் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்ன ஒரு நபர் இப்போ என்னன்னா, இப்போ இந்த வெளியில பார்ப்பார்ல. ஸோ நான் கேட்கணும் அவர்கிட்ட, இப்படி ஒரு நபரை உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒரு பிக் பாஸ்க்குள்ள இருந்த நாட்கள்ல உங்க கூட வச்சிருந்ததுக்கு, ஒரு ஃப்ரெண்டுக்கு தாண்டியோ வச்சிருந்ததுக்கு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க ப்ரோ? வெளியில பார்த்ததுக்கு அப்புறம் அந்த நபரை பத்தி, அவரோட நீங்க பழகுன அந்த நேரம் பொண்ணானது இல்ல,
அப்ப அந்த ஒரு செலவழிச்ச நேரத்தை பத்தி மனசாட்சி படி சொல்லுங்க ப்ரோ. இப்படிப்பட்ட நபரோட நீங்க செலவழிச்ச நேரத்தை எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏதாவது அசிங்கத்தை தொட்ட மாதிரி இருந்துச்சா? என்ன ஃபீல் அப்படின்றத நான் அறிய ஆவலா இருக்கு. சரிங்களா? ஒருத்தனை வந்து அவ்வளவு பெரிய ஒரு டிவியில பேட் டச் பண்ணிட்டான்னு சொன்ன விஜய் பார்வதி இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, எனக்கு வந்து உண்மையில இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க அரோராவோட பேசுறது என்னால தாங்க முடியல அப்படின்ற மாதிரி. அப்ப வெளியில ஒரு லவர் இருக்கே விஜய் பார்வதி, அவர் என்னவா? அவருக்கு என்ன சொல்ல போறீங்களா? சோ அரோரா வந்து ஒரு நாளைக்கு காசுக்காக அவங்க நாளை கடத்துறாங்க அப்படின்னா, நீங்க விஜய் பார்வதி காசுக்காக கேவலமா நடிக்கிறீங்கல்ல. வாவ் வாவ், அரோரா வந்து பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரியா? சோ ஓகே. ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள இவங்களுக்கு வெளியில் ஒரு லவர் இருக்கு. அவங்க அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க போல இருக்கு, நான் காசுக்கு நான் நடிக்க போறேன், நீ எதுவும் நெச்சிடாத அப்படின்னு. அவர் இல்ல இல்ல காசா பங்குதா அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. செம. ஸோ அப்போ இவங்க சொல்றாங்க, இப்போ எனக்கு அது பிடிக்கல, வேற பெண்களோட பேசலாம் பிடிக்கல அப்படின்னு. அப்ப இவர் கேட்கிறாரு, இல்ல வெளியில இதெல்லாம் இல்ல தானே அப்படின்னு. அப்ப இவங்க உடனே சொல்றாங்க, ஓ அப்ப நீ உஷாராத்தான் பண்றியா, ஷோக்காத்தான் பண்றியா அப்படின்னு. இங்கேயும் கமரடினத்தான் இந்த விஜய் பார்வதி மாட்டி விடுறாங்க. இது அந்த ஆளுக்கு புரியுதே இல்ல. கூடையே ஒரு நச்சு பாம்பு வச்சுட்டு திரியிறாரு. எப்பா சாமி விஜய் பார்வதி, என்னத்த சொல்றது? சரி விடுங்க, நம்ம கோயில் இருந்தா பக்கத்துல வேற குப்பைகளும் இருக்கத்தான் செய்யும். என்ன பண்றது, நம்ம தான் சரியான இடத்தை தெரிவு செய்யணும். ஓகே மக்களே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வியானா அடுத்த ஃபேக்கு, அடுத்த போலி. ஒரு இந்த ஷோக்காக தன்னை தமிழ் பொண்ணுன்னு சொல்லி நடிச்சு கொண்டிருக்க ஒரு மராத்திக்காரி. எந்த லாங்குவேஜ்னாலும் பிரச்சனை இல்லாத நீ சொல்லு, அது ஏன் மக்களை ஏமாத்துற? ஸோ அப்படி இருக்கக்குள்ள வியானா வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷாவோட திவாகர் கூட எல்லாமே சேர்ந்து குரூப்பா தான் ஒரு ஆட்டம் ஆடுறாங்க. அதை வந்து நம்ம பிரஜின் அவர்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க. இப்போ நைட்டு பேசிக்கல சபரி அவர்கள், அப்புறம் வந்து கனி அவர்கள், பிரஜின் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து பேசிக்கல இவர் பிரஜின் சொல்றாரு, சுபிக்ஷா வியானா 2 பேருமே குரூப்பா தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. அது 100% உண்மை. இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா, வியானா வந்து பயங்கரமான ஃபேக் அப்படின்றது இதற்கு முதலெல்லாம் பிரியங்கா வர முதலெல்லாம் இந்த பார்வதியை பத்தி தப்பா தான் சொல்லும். ஆனா எப்ப பிரியங்கா வந்து இந்த ஃப்ரண்ட்ல ஓடுற குதிரை பார்வதி தான் சொன்ன உடனே அப்படியே மாறும். பக்கா ஃபேக். அவங்க பேசுற ஸ்டைலு, அவங்க சொல்ற எல்லாமே போய். அவங்களோட வேற இன்டர்வியூக்குள்ள பாத்தீங்கன்னாலே தெரியும், அவங்க பேசுற இது வேற மாதிரி வரும். சப்பா 4 மாசம் ட்ரைனிங் கேள்விப்பட்டேன். இந்த ஷோக்கு வரைக்குள்ள நீ தமிழ் பண்ணணும்னு சொல்லி இப்படி பேசி பாடி லாங்குவேஜ் எல்லாமே ட்ரெயின் பண்ணி மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த ஷோக்குல வந்து ஒரு போலியான ஒரு நபர் தான் இந்த வியானா. எத்தனை போலிகளை பார்க்க போறோமோ தெரியல மக்களே. ஸோ இதுதான் நைட்டில் நடந்த விடயங்களோட அப்டேட். கமருடினை எனக்கு பிடிக்காது அப்படின்னாலும் கமருடினை போல ஒரு நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது. நிச்சயம் பாருங்க, கூட ஒரு பாம்பை வச்சுக்கொண்டு சுத்துறேன்னா எப்படி இருக்கும்? அது எப்ப வேணும்னா குத்தி கொண்டான் இருக்கு, பேட் டச் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து நீ ஷோக்காத்தான் லவ் பண்றியா, வெளியில போனதுக்கு கழட்டி விட்டுறான், திரும்ப இவரைத்தான் மாட்டி விடுறான். ஸோ அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து வாழ்க்கையில எதிரிக்கு கூட கிடைக்கக்கூடாது மக்களே. விஜய் பார்வதியை போல ஒரு நபரோட சகவாசம் எதிரிக்கு கூட கிடைக்கக்கூடாது. நன்றி.